ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இது சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பவே சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஈட்டி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள், பெரிய உருளைக்கிழங்கு 1 தாங்க கட் பண்ணியிருக்கேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தோல் எடுத்துட்டு இப்போ வந்து இது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும், இல்லாட்டி கருப்பாயிரும் உருளைக்கிழங்கு. நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ எண்ணெய் காயவும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயமாக தான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன் தக்காளி. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கிக்கிறலாம். இதில் வந்து இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. இதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிடலாம். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு எல்லாமே. இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாமே லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள்னால் நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு சுற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வற்றிருச்சுன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தாங்க வச்சேன் மீடியம் ஃப்ளேமில். உருளைக்கிழங்குல இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.